ஷர்மிளா வணக்கம். டிஜிட்டல் அரசு என்பது சமீப காலமாக நாம் அதிகமாக கேள்விப்படக்கூடிய முறைகேடுகளில் ஒன்றாக மாறி இருக்கின்றது. இந்த முறைகேட்டுக்கு மெத்த படித்தவர்கள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்களே அதில் மாட்டிக்கொண்டு இருப்பதுதான் மிகப்பெரிய அதிர்ச்சி கலந்த ஆச்சரியமாக பார்க்கப்படுகின்றது. ஆனால் அதைவிட ஒருபடி மேலே ஒரு முன்னாள் மாவட்ட நீதிபதியிடமிருந்தே டிஜிட்டல் அரசு என கூறி சைபர் குற்றவாளிகள் 2.5 கோடி ரூபாய் பணத்தை மோசடி செய்திருக்கிறார்கள், அபகரித்திருக்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் கலந்த அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவம் கடந்த மாதம் நடந்திருக்கிறது. தற்போது இது வெளி உலகத்திற்கு தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவத்துடைய பின்னணி பொறுத்தவரையில் ஜெய்ப்பூரில் சிபிஐ அதிகாரிகள் மற்றும் ரிசர்வ் வங்கி மேலாளர் போல் நடித்து முன்னாள் மாவட்ட நீதிபதியிடம் சுமார் 2.5 கோடி 2,50,00,000 ரூபாய் மோசடி செய்ததாக காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றார்கள். இந்த சம்பவத்துடைய பின்னணி பொறுத்தவரையில் ஜெய்ப்பூரில் முன்னாள் மாவட்ட நீதிபதி கன்பத் பண்டாரி அவர் 90 வயதாக இருந்த போது அவர் முன்னாள் மாவட்ட நீதிபதியாக சுமார் பல ஆண்டுகளாக அவர் பணியாற்றி வந்தார். இந்த நிலையில்தான் 15 நாட்கள் டிஜிட்டல் கைதின் அடிப்படையில் சைபர் மோசடியாளர்கள் அவரிடமிருந்து 2.5 கோடி ரூபாய் மோசடி செய்திருக்கிறார்கள். இது கடந்த ஜூலை மாதம் நடைபெற்ற நிகழ்வு. கடந்த ஜூலை 28ஆம் தேதி என்று அடையாளம் தெரியாத எண்ணிலிருந்து கன்பத் பண்டாரிக்கு வாட்ஸ்அப் வீடியோ அழைப்பு ஒன்று வந்திருக்கிறது. உடனடியாக அந்த வீடியோ அழைப்பை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அப்போது காவல்துறை சீருடை அணிந்திருந்த அந்த மர்ம நபர் தன்னை மும்பையை சேர்ந்த சிபிஐ அதிகாரி என்று அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். ரூபாய் 50 கோடி மதிப்பிலான ஹவாலா பண பரிவர்த்தனை கண்டறியப்பட்டிருப்பதாகவும் அதில் ரூபாய் 40 லட்சம் பண்டாரியின் SBI கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த மர்ம நபர் வீடியோ காலில் வந்த நபர் தெரிவித்திருக்கிறார். உங்களை கைது செய்வதாக கூறியிருக்கிறார். கைது செய்வதாக மிரட்டி அந்த மோசடிக்காரர் இது குறித்து குடும்பத்தினரிடம் தெரிவிக்க கூடாது என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அதற்கு பிறகு மற்றொரு நபர் வாட்ஸ்அப் மூலமாக பண்டாரியை தொடர்பு கொண்டு தன்னை ரிசர்வ் வங்கி மேலாளர் என்று கூறிக்கொள்கிறார். ஹவாலா பரிவர்த்தனையுடன் தொடர்புடைய பணம் மற்றும் மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அந்த நபர் பண்டாரியின் நிதி முறைகேடுகள் குறித்த விவரங்களை கேட்டறிந்திருக்கிறார். பயம் மற்றும் அழுத்தத்தின் காரணமாக பண்டாரியும் தன்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் பிற நிதி ஆவணங்கள் தொடர்பான விவரங்களை அந்த நபரிடம் பகிர்ந்து கொள்கிறார். அதன் பிறகு விசாரணைக்கு உதவுவதாக கூறி பல்வேறு வங்கி கணக்குகளுக்கு பணத்தை அனுப்புமாறு மோசடிக்காரர்கள் கூறியிருக்கிறார்கள். அதை நம்பிய முன்னாள் மாவட்ட நீதிபதி பண்டாரி ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை காந்தி நகரில் இருக்கக்கூடிய தன்னுடைய SBI கணக்கில் இருந்து பண்டாரி மொத்தமாக 2,50,51,000 ரூபாய் பணத்தை ஒவ்வொரு உரையாடலுக்கு பிறகும் வாட்ஸ்அப் உரையாடல்கள் அழைப்புகளை பதிவு அழிக்குமாறு மோசடிக்காரர்கள் பண்டாரியிடம் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். இந்த உரையாடல்களுக்கு மத்தியில் மொத்தமாக அவர் 2.5 கோடி ரூபாய், சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 2,50,51,000 ரூபாயை அவர் மோசடிக்காரரிடம் பறிகொடுத்திருக்கிறார். அதற்கு பிறகு அந்த உரையாடல்களை அழிப்பு பதிவுகளை எல்லாம் அழிக்குமாறு மோசடிக்காரர்கள் மிரட்டியிருக்கிறார்கள். அதையும் அவர் அழித்திருக்கிறார். அதற்கு பிறகு மோசடிக்காரர்கள் அவருடைய PF கணக்கிலிருந்து பணத்தை அனுப்புமாறு கேட்டிருக்கிறார்கள். அப்போது அவர் PF கணக்கிலிருந்து பணத்தை அனுப்புவதற்காக SBI வங்கியின் ஜோஹாரி பஜார் கிளைக்கு சென்ற போதுதான் SBI வங்கியுடைய மேனேஜருக்கு சந்தேகம் ஏற்பட்டு அந்த பண பரிவர்த்தனையை தடுத்து நிறுத்தியிருக்கிறார். அதற்கு பிறகு விசாரிக்கும் போதுதான் இந்த உண்மை என்பது வெளியாகி இருக்கின்றது. மோசடிக்காரிடமிருந்து இதுவரை 2.5 கோடி பணத்தை ஏமாந்து விட்ட பிறகும் கூட PF கணக்கிலிருந்து பணத்தை அனுப்புவதற்காக வங்கி கிளைக்கு சென்ற போதுதான் அவர் மீது சந்தேகம் ஏற்பட்டு அந்த வங்கியினுடைய மேலாளர் விசாரிக்கிறார். விசாரிக்கும் போதுதான் அவர் சைபர் கிரைம், அதே போன்று இந்த சைபர் குற்றவாளிகளால் டிஜிட்டல் அரசு என்று சொல்லக்கூடிய அந்த மோசடியாளர்களால் அவர் ஏமாற்றப்பட்டிருக்கார் என்பது தெரிய வருகிறது. அதற்கு பிறகுதான் அவர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்து கடந்த ஜூலை 28ஆம் தேதி அன்று இந்த சம்பவம் நடைபெற்று அடுத்து ஒவ்வொரு கட்டமாக இது வெளிவந்து தற்போது இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரித்து வருகிறார்கள். இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விடயம் என்றால் டிஜிட்டல் அரசு என்பது அந்த மோசடியாக நாங்கள் சிபிஐ அதிகாரிகள், போலீஸ் அதிகாரி என்று கூறி உங்கள் வங்கி கணக்கில் ஹவாலா பண பரிமாற்றம் நடந்திருக்கிறது, முறைகேடு நடந்திருக்கிறது, உங்கள் வங்கி கணக்கு சொல்லுங்கள் என்றெல்லாம் ஏமாற்றி பணத்தை அபகரிக்கக்கூடிய ஒரு நூதன மோசடியாளர்கள் தான் டிஜிட்டல் அரசு என்று கூறி இது போன்று செய்கிறார்கள். இதை யாரும் நம்ப வேண்டாம் என்று தொடர்ச்சியாக அரசு தரப்பில் பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு வருகின்றது. ஆனால் அதே மீறி மிக ஆச்சரியமான விடயம் என்னவென்றால் இதில் ஏமாறுபவர்கள் பெரும்பாலும் மெத்த படித்தவர்கள் தான். அரசு ஊழியர்கள், அதே போன்று ஆசிரியர்கள், நன்கு படித்தவர்கள் தான் இது அதிகமாக ஏமாற்றப்படுகிறார்கள் என்பதுதான் மிகவும் ஆச்சரியம் கலந்த அதிர்ச்சியாக இருக்கிறது. தற்போது ஒரு மாவட்ட நீதிபதியிடமே, முன்னாள் நீதிபதியிடமே 2.5 கோடி ரூபாய் மோசடி செய்திருக்கிறார்கள் டிஜிட்டல் அரசு என்று கூறி ஏமாந்திருக்கிறார் என்றெல்லாம் என்ற போது எந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லாத நிலை காணப்படுகிறது என்ற ஒரு சந்தேகம் கேள்வி எழுகின்றது. அப்போது பொதுவாக இந்த விழிப்புணர்வு என்பது பரவலாக்கப்பட்டு வருகின்றது. தற்போது கூட நாம் நம்முடைய மொபைல் போனிலிருந்து ஒரு அழைப்பு மேற்கொள்ளப்படும் போது
ஒரு விழிப்புணர்வு வசனம் ஒன்று வரும். காவல்துறை, சிபிஐ, கஸ்டம்ஸ், நீதிபதி என்று தெரியாத எண்ணிலிருந்து ஏதேனும் அழைப்பு வந்தால் பீதியடைய வேண்டாம். அவர்கள் சைபர் குற்றவாளிகளாக இருக்கலாம். உடனடியாக 1930 என்ற தேசிய சைபர் எண்ணை தொடர்பு கொண்டு புகார் தெரிவிக்கலாம். பொதுமக்கள் நலன் கருதி உள்துறை அமைச்சகத்தால் வெளியிடப்பட்டது என்றெல்லாம் ஒரு வசனம் என்பது வரும். ஒவ்வொரு முறையும் நம் மொபைல் போனிலிருந்து அழைக்கும் போது அப்படியெல்லாம் ஒரு பெரிய அளவிலான விழிப்புணர்வு கொடுத்தும் கூட ஒரு முன்னாள் நீதிபதியிடமிருந்தே ஒரு 2.5 கோடி ரூபாய் மோசடி என்பது நடைபெற்றிருக்கிறது என்றால் ஒரு சாமானியர்கள், பாமர மக்கள் என்பது எந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பார்கள் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய சான்றாக பார்க்கப்படுகிறது. ஒரு மாவட்ட நீதிபதிக்கே இது எப்படி தெரியாமல் போனது என்ற ஒரு கேள்வி இதன் மூலமாக எழுகின்றது. போதிய அந்த அளவுக்கான விழிப்புணர்வு உடனடியாக ஏற்படுத்த வேண்டும் என்றும் இதன் மூலமாக நாம் சொல்ல வேண்டிய விடயமாக செய்தியாக இருக்கிறது. ஒரு மாவட்ட நீதிபதியே இது போன்ற மோசடியாளர்கள் தொடர்பு கொண்டு பேசும்போது அவர் மிரட்டலுக்கு எப்படி அடிபணிந்தார் என்ற ஒரு சந்தேகத்தை இது எழுப்புகிறது. அப்படி என்றால் நீதிபதிக்கே இப்படி என்றால் மற்ற சாமானியர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? போதிய விழிப்புணர்வு என்பது அதிகப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் இது மூலமாக வைக்கப்படக்கூடிய கோரிக்கையாக இருக்கின்றது. ஷர்மிளா.